தேவனால் எல்லாம் கூடும் தொடர்கிறது. தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி தொடர்கிறது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், எங்களோட நண்பரில் சொன்னேன். அவர் பேர் வந்து இப்போ ஈசாக்கு நல்ல ஊழியம் செய்கிறாப்பில், முருகன் அவர் பேர். அவங்க தம்பி கந்தன், முருகன் கந்தன் அவர். இப்போ அவர் ஸ்டான்லி ஜோன்ஸு நல்ல இப்போ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கப்பல நல்லா இது பண்ணுறாங்க. அப்போ உலகத்தில் கிறிஸ்துக்குள்ள ஃப்ரெண்டு அவர். அதுக்கப்புறம் தான் அவங்க அண்ணன் மூலிமா அவர் சொல்லி இந்த மாதிரி சர்ச்சுக்கு போகிறாரு அப்படின்னு எஸ்கோல் சர்ச்சுன்னு ஒருத்தர் நடத்தியிருந்தார், சாமுவேல் ஐயா பாஸ்டர். அவர் மூலிமா கொண்டு போகிறாரு. அவர் வேறு இடத்துல போகிறாரு, ஈவினிங்கில் ஒண்டி போவாராம். அப்படி போகும்போது இங்கே வாங்க அப்படின்னு அழிச்சார். ஒரு இதெல்லாம் நடந்து ஒரு 6 மாதம் பொறுத்து அப்படி போனேன். என்ன ஒரு 18வது வயது தாண்டி ஒரு 19 வயது, அதெல்லாம் டீனேஜ் தானே, 20 தானே வாலிபெல்லாம். அதுக்கு அந்த இதுவில் போகிறேன். அப்படி போகிறப்போ அங்கே போனால் நல்லா எங்களை வரவேற்று நல்லா எங்கன்னா நான் சாராயம் விற்று இந்த இடத்துல தான், அந்த தெருவில் தான் இந்த சர்ச்சு. எனக்கு ரொம்ப இதாக இருந்து அங்கேயே என்னை வானான்ட்டாங்களே. இங்கே போனால் தெரிஞ்சு இந்த தெருவில் தானே நான் ரொம்ப அங்கேனா இந்த மாதிரி தான் அக்கிரமானம் பண்ணோம். இங்கே வந்து சாராயம் எல்லாம் விற்று இந்த இடமாச்சே. எனக்கு ஒரு ஐயம், இங்கே போனால் என்னை ஏற்றுப்பாங்களா, அவரை போல நிராகரிப்பாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு கஷ்டமாகவே இருந்தது. அப்படி இருக்க எப்படியோ போனேன். நைட் நேரமானா தெரியாத போய்ட்டு போனால் என்னை அவங்க அன்போடு வரவேற்று ஒரு சாமியல் ஐயா, அந்த அம்மா அவங்க பேர் ரோஸ்மேரி, அவங்க அந்த தம்பதி என்னை கனிவோடு வரவேற்றாங்க, உட்காந்து பேசினாங்க. சர்ச்சு முடிச்சுட்டு பிறகு கூட அவங்க காட்டின அன்பெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். போக ஆரம்பிக்கும் போது அவங்க எனக்கு என் தலைக்கு வரட்ட தலையாக அப்போல்லாம் குளிக்கலாம் மாட்டோம். அப்படியே போகிறதான் எனக்கு எண்ணெய் தேய்ச்சி தலை செய்ய விடுறது, அது மாதிரி அவங்க வீட்டில் சாப்பாடு கொடுத்து ரொம்ப அந்த அன்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ நான் இந்த கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எனக்கு உள்ள இந்த வைராக்கியம் போய் இந்த வைராக்கியம் வந்துச்சு. கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற வைராக்கியம். ஆமாம், அந்த 87 போயிடுச்சு. அந்த 87 நடந்த சம்பவம் நான் சொல்கிறேன் மறுபடியும். இதுக்கப்புறம் நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா நான் போகிறேன் கற்றுக்கணும் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா எனக்கு படிக்க தெரியாது, தமிழ் தட்டுப்பாடு, படிக்க தெரியாது. தமிழ் தெரியலன்னா நிறைய பேர்கிட்ட சொன்னால் இங்கிலீஷ் தெரியும் நினச்சிக்கிறாங்க. சொல்லாங்களே ஒரு பழமொழி தமிழில், பகல்லே பசு மாடு தெரியல, இரவில் எருமாடா தெரியான்னு. அந்த மாதிரி என்னை பார்த்தா நல்லா பச்சை ஒரு மாதிரி இருக்கும் பிறகுது. கொஞ்சம் அப்படி போனால் சொல்கிற மாதிரி எனக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் நான் சொன்னேன், நாங்கள் அப்படி பள்ளிக்கூடம் போகிறோம் தான். எங்கள் வீட்டுக்கு எப்படி தெரியும், அந்த 8வது வரைக்கும் ஒவ்வொருத்த வாரம் கரெக்டாக போகிறோம், கரெக்டாக வரோம். எங்கள் அப்பாவும் படிக்காதவங்க, எங்கள் அம்மா கொஞ்சம் படித்தவங்க. அந்த கேர் பண்ணி எங்களை கவனிச்சிக்கல. இப்போல்லாம் எங்களுக்கு வீட்டில் சொல்லிக்கணும், ஏன்னா மதிக்கலையா, நாங்கள் தான் ரொம்ப இதாகிட்டோமே. அது மாதிரி இருந்ததுனால படிப்பு இல்லை. சர்ச்சுக்கு போகிறோம், படிக்கணும். அப்போது 92வது ஆண்டுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் போகிறேன் சர்ச்சுக்கு. அப்போ போகும்போது ஒரு வார்த்தை அடிக்கடிக்கு பிரசங்கத்தில் கேட்பேன் இல்லைங்களா, வெளியே சுவிசேஷத்துலாம், யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரையே தந்தரலி இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டார்னு சொன்னதை சொன்னமா கிளிப்புள்ள மாதிரி இந்த வார்த்தை எனக்கு தெரிஞ்சிச்சு. காதில் கேட்டு கேட்டு மனப்பாடமாக ஆச்சு. ஆனால் படிக்க தெரியாது. இந்த வார்த்தையை வச்சுட்டு நான் இப்போ கவனிக்கணும், படிக்கிறேன். எப்படின்னா, ஆண்டவரே ஒரு பொருத்தனை, எனக்கு அவருக்கு ஒரு டீல். ஆண்டவரே நீங்கள் எனக்கு படிப்பு கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரி ரவுடி ஆகணும், துடிக்கிறாங்க பொறிக்க பசங்க, அவங்களுக்கெல்லாம் போய் நான் சூசைட் சொல்லுவேன், ஏசா பார்த்து உன்னை பற்றி சொல்லணும் ஆண்டவரே, நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு படிப்பு வேணும் அப்படின்னு இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணேன். இந்த வசனம் தெரியும், மனப்பாடமாக தெரியும். அந்த கிளி நைட்டில் போய்ட்டு குட் மார்னிங் சொன்னால் என்ன சொல்லணும், நைட் ஆச்சு குட் ஈவினிங் குட் நைட் நான் சொல்லலாம். அதுபோல தான் எனக்கு வந்து மனப்பாடமாக தெரிஞ்சது, படிக்க தெரியல. ஆனால் அந்த வசனத்தை வச்சு இதான் தேவனா வா அப்படின்னு கற்றுக்கினேன். அப்படியே படிப்படியாக நான் சொன்னேன். நான் பொருத்தனை பண்ணது எண்ணி ஒரு 6 மாதத்தில் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நல்ல தமிழ் இது நல்லா பைபிள் படிக்க, தரவாக படிக்கவும், அதில் இருக்கிற அர்த்தங்களை புரியவும் கடவுள் கிருபை செய்தார். நான் சொன்னது போல் அவர் சொன்னதை செய்துட்டார். நல்லா படிக்கிற மாத்திரம் இல்லை,
அதுக்கப்புறம் ஆங்கிலம்லாம் கூட இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கையேட்டில் நீங்கள் வாங்கின சைனில் அவரை பார்த்தேன், பேர்லாம் படிக்கிறேன். எனக்கு ஒரு ஆச்சரியம், ஆங்கிலம்லாம் படிக்கிறோம். எந்த அட்ரஸ் இருந்தால் கூட ஆங்கிலத்தில் படிக்கிறது மாத்திரம் இல்லை, இப்போ அதில் விளக்கமாக புரியுது, இதுக்காக தான் இதை சொல்கிறாங்க அப்படின்ட்டு சில ஆங்கிலத்திலே. அப்போ தேவன் ஜீவன் உள்ளவர், வானம் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தையில் இருக்கிற எழுத்தில் இருக்கிற உறுப்பும் ஒழிந்து போவதில்லை நாங்கள். அப்போ இது ஜீவன் உள்ள வார்த்தை தான், நான் ஏற்றுக்கிறேன், ஆண்டவரை படிப்பு கொடுத்தீங்க, எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு. அப்படியே போயிட்டு இருந்தது நல்லா. ஏறக்குறைய அந்த சபையில் வந்து படிப்படியாக எனக்கு நல்லா இந்த படிக்க ஆரம்பித்தேன். அது மாத்திரம் இல்லை, திருச்சபையிலும் சில அவமானம், இதை படிக்கலை, அப்போல்லாம் வார்த்தை எப்படி வரும், இப்போ வர மாதிரி இருக்காதா, கொத்து விட்டியா, சோறு துண்டேன், ஊட்டாண்டேன், ஊழ்ந்துட்டேன், வாஞ்சி, இந்த மாதிரி தான் இருந்தது அந்த. ஏன்னா நல்ல என்ன சொல்கிறேன், அங்கே அப்பா ரயில்வேல அரக்கோணத்தில் ரயில்வே குவார்ட்டர்ஸு, அங்கெல்லாம் நல்லா ரொம்ப டீசெண்டாக இந்த மாதிரி வார்த்தைலாம் கேட்க முடியாது, நல்லா தான் வளர்ந்தோம். ஒரு பழமொழி சொல்லாங்க இல்லைங்களா, பன்றி குட்டியோட கன்று குட்டி சேர்ந்தால் கன்று குட்டியும் பன்றி குட்டி ஆகிடும், அந்த ஓதம் வச்சிடுறான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. நண்பர் யாரோட கூட நீங்கள் இருக்கிறீங்க, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி, நீங்கள் யாரோட இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், உங்களை பற்றி நான் சொல்கிறேன் அப்படி சொல்லுவாங்களே. அந்த மாதிரி நண்பர்களோட பேசி இந்த மாதிரி பேச்சு ஆயிடுச்சு. அப்படியே நம்ம போம ஊட்டாண்ட சோறு இப்படியே என்னுடைய பேச்சு ஆயிடுச்சிங்களா. இந்த மாதிரியான சூழ்நிலை தான் நான் சர்ச்சுக்கு போனேன். அப்போது இந்த மாதிரி பாடல்லாம் பாடும்போது ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லைங்களா, பணத்துக்கு முன்னாடியே நாங்கள் பாடுறவங்கன்னு, இந்த மாதிரி பாட்டு கேட்டு இருந்து பாடினா சர்ச்சில் சிரிப்பாங்க. இந்த பாடினாலுமே அது ரொம்ப வேர்த்து கொட்டும். நட ஆண்டவரே நான் அதுலேருந்து பாட்டும் பாடுறதில்ல, கவனம் இருக்கிறது ஒர்ஷிப். ஏன்னா எங்கள் சர்ச்சில் என்ன அப்படின்னா இண்டிவிஜுவல் ஒர்ஷிப், எல்லாம் ஏந்து நின்று 10-11 கிடையாது, அங்கே தனித்தனியாக ஒர்ஷிப் பண்ணுவாங்க. ஆண்டவர் செய்த நன்மைக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே இந்த நாட்டில் எங்களை கண்மணியை போல காத்து இந்த வந்த விபத்தில் அப்படின்னு ஒரு சில காரியங்களை செய்த நன்மைக்கு நன்றி சொல்லணும் தனியாக. அதுக்கு ஒரு மணி நேரம் எங்களுக்கு சர்ச்சை கொடுப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நன்றி சொன்னாலும் சிரிப்பாங்க, என் வார்த்தை சரியாக வராது, எப்படி மென்ஷன் பண்ணி பேசணும்னு தெரியாது, ஒப்பிட்டு கேட்க ரொம்ப அதுவும் பண்ணதில்லை, கம்முனாயிட்டேன். ஒரு முறை ஒரு நண்பர், எங்கள் போதகருடைய அவர் வளர்ந்த சபையில் இருந்தவரான், நான் வந்து இந்த மாதிரி பாட்டு பாடும்போது அவர் வந்து எங்கள் பாஸ்டர் முகமாக சொல்லிட்டார், என்னங்க நீங்கள் வளர்ந்த இடம் எப்படி, நீங்கள் எப்படி இருந்தீங்க, இந்த மாதிரி ஆளுங்களை வந்து நம்ம இந்த வர்ஷிப்லாம் இந்த பாட்டு பாடுறோம், கானா பாட்டு பாடுறோம், சாவு பாடுறவங்களாம் இட்டுன்னு வந்து பாட வச்சுன்னுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு ஒடிஞ்ச பேசிட்டார். முகமாக இப்படியே அவர் அங்கே நிற்கிறாரு, நான் இங்கே நிற்கிறேன், பாஸ்டர் சபை முடிஞ்சு. எனக்கு ரொம்ப வேதனையாகி போச்சு அவர் சொன்ன அந்த வார்த்தை. ஆனால் எங்கள் போதகர் அதை என்னை விட்டு கொடுக்கல. உடனே கண்ணு வச்சா காய் காய்க்காதுப்பா, தொடர்ந்து தான் பயன்படுத்தேன் அப்படி இப்படின்னு எதற்கு கொஞ்சம் இது பண்ணார். அவரையும் அப்படி தானே பேலன்ஸ் பண்ணி தானே நடக்கணும். அவருக்கும் கொஞ்சம் இதுவாக பேசி இது பண்ணிட்டார். ஆனால் எனக்கு அப்போ ஒரு வைராக்கியம், ஆண்டவரே இந்த இடத்துல நான் என்ன செய்யணும், பிரசங்கம் பண்ணணும், நான் ஜப்பான் சொன்னால் முட்டி போட்டு தானே ஆகணும். இந்த இடத்துல எனக்கு பேச்சு வரல, படிப்பு வரல, நான் இந்த சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணேன், ஆண்டவரே ஸ்ட்ரெயிட்டாக நான் ஆராதனை பண்ண ஜபம் பண்ணோம் அப்படின்லாம் கேட்குறேன், ஸ்ட்ரெயிட்டாக போதங்கராயணும் அப்படின்ற மாதிரி சினிமாவில் சொல்கிறாங்களே, துணை நடிகர் அதெல்லாம் கிடையாது, நான் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ அந்த மாதிரி நான் கேட்டேன். கடவுள் வந்து அதிகம் நன்மை செய்தார். யார் என்னை அவமானம் பார்த்தினாங்களோ இப்போ அவர் சாதாரணமாக பின்மாற்றமாக எங்களுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்பூச்சி ஆகிட்டார். அது ஒரு பெரிய கதை. ஆனால் அந்த சபையில் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளேயே அங்கே நாங்கள் எங்களுக்கு சின்ன சின்ன பாட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க வர்ஷிப்புக்கு, ஆராதனை செய்தி அது செய்தி அப்படியே நாங்கள் வளர்ந்தோம். எப்படின்னா தெரு பிரசங்கத்தில் நல்லா எங்களை வளர்த்தாங்க. ஓகே, எங்களுக்கு இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்கணும்னு எங்களுக்கு போதிச்சார் எங்கள் ஊழியர் சாமுவேல் பாஸ்டர் போதகர். அவருன்னா எங்களுக்கு அருமையாக எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க குருவும் அவரும் எப்படி நடந்தாங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஒரு பயணம் செய்கிறாங்க பேருந்துலையும்
விரைவு வண்டியில் போகும்போது அவங்க எப்படின்னா இவர் பைபிளை படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருப்பார். அவர் எதனா டவுட்டு கேட்பார். என்ன கடவுள், வெள்ளைக்காரன் சாமி, வெளிநாட்டு தெய்வம், நீ வந்தீங்க அப்படி இப்படின்னு பேசுறது, ஒருத்தர் அவங்களுக்குள்ளே சண்டை போடணும். அப்படி பேசுறது தனிப்பட்ட முறையில் யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா அது எங்களுக்கும் இப்போது ஆயிடுச்சு. அது மாதிரி எந்த ஒரு சின்ன ஒரு இது எங்கள்லேருந்து வந்து கேட்குறாங்கன்னா இந்த இடத்துக்கு எங்கெங்கே போனோம், இப்போ ஆங்கிலத்தில் இருந்தால் கூட படிச்சிடறேன், சொன்னேன்னு படிச்சுட்டு கரெக்டாக சொல்லுவேன். இதுக்கு அந்த வழி பரலோகம் நல்ல கதின்னு ஒன்று இருக்குதுல்ல, அதுக்கு போனால் ஏசுட்டாங்க வழி, நானே வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன், என்னால் எல்லாமே அந்த மோட்சம் வர முடியாது சொல்லிட்டாருங்க, ஏசு கிறிஸ்து ஏற்றுங்க அப்படி சொல்கிறோம். அப்போது சின்ன சின்ன டைமுக்கு அந்த கேப்பில் கூட சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்கணும் அப்படின்னு எங்களுக்கு நல்லா அதை சொல்லி பயிற்சி இருக்கு. அவரும் பேசுவார், அவர் பார்க்குறது, காதால் கேட்குறது, அவர் எப்படி பேசுகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அதை தெரு பிரசங்கம் தான் பண்ணீங்க. தெரு பிரசங்கம் இந்த டான் பிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதிகாலையில் போயிட்டு அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, அப்படி இதெல்லாம் வளர்ந்து படிப்படியாக வந்து வேலைக்கு என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க இந்த காலகட்டத்தில்? வேலையே இல்லை, அதான் சொன்னேன், நான் இப்படி இருந்து இந்த பணி தான் சேர்ந்துருந்தேன். அப்போது எங்கள் அம்மா அப்பாவோட ஆதரவத்தில் தான் நான் இருக்கிறேன். நல்ல வாலிபம் ஆகிட்டு கூட, அதான் நல்ல பையனாக ஆகிட்டு பிறகு எங்கள் அப்பா இந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பித்தார் நண்பர்களை, ஏங்க என்ன ஒரு நல்ல வேலைக்கு கூப்பிட்டு போகக்கூடாதா அப்படி சொல்லுவாங்க. அது அப்புறம் அதை சொல்கிறேங்க. இப்போ இப்படி இருக்கும்போது தான் அது படிப்படியாக இது அப்படி வந்து அந்த இடத்துல சபையில் வெளியே வளர்ந்தேன். எங்களை கூப்பிட்டு தெருவில் நின்று பேசிட்டாலுமே அங்கே ஸ்டேஜில் நின்று பேசுகிறதெல்லாம் சர்வசாதாரணமாக ஆகிப்போம். ஆமாம், எங்களுக்கு எந்த இடத்துல பிரசங்கம் தான் கஷ்டமே. ஆமாம், எங்கே கொடுத்தாலும் இப்போ வந்து பிறந்த நாள்லையும் வளைகாப்புலையும் திருமணத்துலேயும் டெத்துலேயும் எங்கே கூப்பிட்டாலும் எந்த நேரத்தில் எப்படி பேசினாலும் கொடுத்தாலும் அதுக்கேற்ற சப்ஜெக்டை வச்சு பேசி சிறந்த முறையில் சுவிசேஷம் சொல்ல நான் பயிற்சிக்கப்பட்டேன் அந்த போதகர் சாமுவேல் ஐயாவில். அப்போ அதே இடத்துல நான் வந்து பிரசங்கம் பண்ணேன். அப்போ அவர் அந்த வர்ஷிப்பு ஜாம் பண்ணார், கடவுளை அப்படியே அதை செய்தார். அந்த பக்கத்தில் நீங்கள் கேட்டது போல் நான் அந்த வேலை எப்படின்னா இவர் தான் எனக்கு வேலைன்னு எங்கே போனாலும் 2 or 3 days தான் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா கிண்டல் பண்ணுவாங்க, எங்கே போனாலும் எந்த வேலைக்கு போனாலும் 2 நாள் 3 நாள் ஓடி வந்துடுவேன். இப்போ பெரிய நம்ம ஒரு அப்பாட்டாக்காரன் நினைப்பு கௌரவம் பார்த்துன்னு இந்த வேலை இந்த படிக்கலை, இந்த வேலை விட்ட அது செய்ய மாட்டேன் இது செய்ய மாட்டேன்னு வந்துடுவேன். அப்போது எனக்கு எங்கள் போதகர் தான் கொண்டு போயிட்டு மெட்ரோ ஹோட்டலில் மாத சம்பளத்துக்கு என்னோட கூட நண்பராக இருந்த திருச்சாப்பில் நண்பராக இருந்த சாலமோன்ன்றவரை நாங்கள் 96 நினைக்கிறேன் என்னை போய் வேலைக்கு வச்சாங்க. நாங்கள் அங்கே ஒரு வருஷம் செய்தேன். அப்படி சேர்ந்த பட்சத்தில் எங்கள் வீட்டு பக்கத்திலே ஒருத்தர் என்ன செய்தார், ஹார்பரில் வேலை இருக்குது. அவர் ஹார்பரில் இன்ஸ்பெக்டர் ஆஃப் டாக் சேஃப்டின்னு ஒரு ஆஃபீஸில் வேலை செய்திருந்தார். ஓகே, அவர் அங்கே பியூன். அவர் என்ன செய்தான், இந்த மாதிரி தான் எல்லாரோடையும் ஏமாற்றி என்ன செய்வார், இங்கே வேலைக்குதுன்னு இட்டு போய்ட்டு ஒரு பார்ட் டைம் வேலை, அது சப்பை அந்த வேலை. இது வந்து பர்மனெண்ட்லாம் இல்லை, இருந்தாலும் காற்று அடித்தாலும் மழை அடித்தாலும் நிரந்தரமாக ஒரு வேலை சம்பளம் இருக்குதுன்னு சொன்னார். அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி அவர் ஏமாற்றி இது பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். உண்மையாக சொன்னார் எப்படி தெரியல, எல்லாம் சிரிக்கிறாங்க. நான் போனால் இது பார்த்தா அந்த அவர் இட்டுன்னு வந்து ஆளுங்களை வச்சு இது கேட்பார், இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் இல்லைங்கன்ட்டாங்க. ஆனால் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்ன இந்த மாதிரி சொன்னார், இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்களேன்னு போயிட்டு எத்தனை தரம் போயிட்டு வந்தேன். ஆனால் அங்கே வேலை சேர்ந்துருந்த ஒரு அம்மா சேர்ந்துருந்து என்ன செஞ்சாங்க, ரொம்ப சிக்காகி ரொம்ப லாங் லீவு போட்டுருவா. நான் போய் கேட்கும் போது அந்த வேலை என்ன உங்களுக்கு சும்மா தற்காலிகமாக ஒரு வாரத்துக்கு கொடுத்தாங்க. நான் அந்த வேலை செய்தார், அவங்களுக்கு பிடிச்சிச்சு. மறுபடியும் அந்த அம்மா வந்து அவங்க பேத்திக்கு யாரோ படித்தவங்க இட்டுன்னு வந்து வச்சாங்க, பேர பிள்ளைக்கு யாரோ அவங்க வானா சொல்லிட்டு என்னையும் வச்சுக்கினாங்க. 96 அங்கே வேலைக்கு போனேன். மே மாதம் நினைக்கிறேன் போனேன். 96லேருந்து 2006 வரைக்கும் அங்கே செய்தேன். அதுக்கப்புறம் நான் எப்படி என்ன சொல்கிறேன், அங்கே செய்ததுனால அதான் நான் வேலைக்கு செய்தது. அந்த வேலை செய்யும் போதே எனக்கு வந்து என்ன செய்கிறாங்க, திருமணம் செய்யணும் அப்படின்னு பெற்றவங்க ஒழுக்கமாயிட்டானே, 24 வயது ஆயிடுச்சு, திருமணம் பண்ணோம் அப்படின்னு. 97வது வருஷம், 96 முடிஞ்சு 97 நினைக்கிறேன். அப்போ எனக்கு 96 முடிஞ்சு 97வது வருஷத்தில் 31st நைட்டு இண்டிவிஜுவல் ப்ராமிஸ் நாங்கள் எடுக்கணும், தனிப்பட்ட வாக்கு தத்த மாதிரி. அது எங்கள் சபையில் அப்படி இது. அப்போ எடுக்கும் போது அப்போ ஒரு வசனம் ஏசாயால
உன்னுடைய அதான் இனதை வலது பக்கத்தையும் இடது பக்கத்துலேருந்து கூட்டி சேர்ப்பேன். இந்த வசனம் எதுக்கு எனக்கு இது வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராட்டமாக இருந்தது. அப்போ என்ன சொல்ல விரும்புகிறார் ஆண்டவர், நம்ம ரத்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணுமா, நல்லா போயிட்டு இருக்குது சுவிசேஷம்லாம் பண்ண அறிவிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு தகப்பான் முறையில் எனக்கு உறவு யாரும் தெரியாது, தாய் முறையில் தான் எனக்கு தெரியும். எங்கள் சொந்தம்லாம் நிறையா. எங்கள் அப்பா அவங்களாம் சொன்னோம் இல்லைங்களா, அப்பா அம்மா அவங்களுக்கு சின்னதுலேயே இருந்ததுனால இங்கே தனியாக வந்தவங்க. அதனால் அந்த உறவு இல்லை. அப்பாவுக்கு பங்காளி பிள்ளைங்க சொல்லுவாங்களே முறையில் இருக்கிறவங்க அப்படி இங்கே இருக்கிறாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்போ போய் அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கலான்னு போனேன். போகும்போது ஃபஸ்ட்டு எங்கள் மாமா வீட்டுக்கு போனேன், பெரியவங்க மாமா வீட்டுக்கு போனேன். அங்கே போனால் என்னை நிராகரித்தாங்க. ஒரு அவ்வளோ அவங்க வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்குது, பெண் பிள்ளைங்க. அதனால் ஒரு என்னமோ ஒரு இது பண்ண வருமான்னு நினச்சாங்களே என்னன்னு தெரியல. அதே மாதிரி அவங்களுக்கு சின்னவங்க இங்கே ஆடு தொட்டி ஹவுசிங் போர்டில் இருக்கிறாங்க, எதிர்க்க ஜீப்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே போனால் அவங்க இருக்கிறாங்க. அவங்க போனால் இவங்க ஏற்கனவே சர்ச்சுக்கு போயிட்டு பின்மாற்றமாக அங்கே போனால் எங்கள் மாமி என்ன சார் வெத்தலை பாக்கு வச்சுன்னுக்கிறாங்க. அவர் ஐயப்பாக்கு மாலை போட்டுக்கிறாரு. வீட்டில் சாமி பரலாங்குது, ரொம்ப இதாக்குறாங்க. அப்போ போய் விசாரித்தேன் என்ன அப்படின்னு. அப்போ நான் என்னை அறிமுகம் பார்த்தேன். அவங்களுக்கு தெரியல இந்த மாதிரி தெய்வமணி முனுசாமி இருக்காங்களா, அவங்களுடைய 4வது மகன் நான். என் பேர் ஆனந்தகுமார். இந்த மாதிரி சர்ச்சில் ஊழியம் பண்ணுறேன். இந்த சொந்த பந்தம் சொன்னாங்க, நான் உங்களை பார்க்கலாம் விசாரிக்கலான்னு வந்தேன். ஐயோ உடனே அவங்க மாமி எங்களை அன்போடு வரவேற்று உட்கார வச்சாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க விசாரித்தேன் எப்படின்னா, அவங்க ஏற்கனவே சர்ச்சுக்கு போய் அப்போஸ்தல சபையில் ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம். ஆனால் பின்மாற்றமாக இப்போ ஒரு பாட்டு வாங்கி வச்சுருக்கிறாரு. அப்படி பண்ணும்போது நான் தொடர்ந்து ஒரு வேளை இங்கே தான் அனுப்பியிருக்கிறாரு ஆண்டவர் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிக்கினேன். என்னோட நண்பர் சொன்னேன் இல்லைங்களா, வெளி உலகத்துலேயும் ஒரு 4 நண்பர்கள் எனக்கு ரவுடி அப்படி இருக்கும்போது, அவர் பேர் அதான் முருகன் சொன்னீங்களா, முருகன், ரஞ்சித்து, இந்த மகான் சொன்னேன் இல்லையா எனக்கு சுவிசேஷம் சொல்லுவார் அவர், வேல் என்றவர், சுப்பிரமணி, இந்த மாதிரி இன்னும் ரொம்ப இவங்க இங்கே நெருங்கிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க எங்களை நெருங்கியவங்க. அது போலவே திருச்சபையிலே ஒரு 4 நண்பர்கள் எனக்கு கடவுள் கொடுத்தார். அதில் ஒருத்தர் சாலமோன், நான் சொன்னீங்களா அவர் சுகுமார் என்கிற சாலமோன், இவர் கந்தை என்கின்ற ஸ்டான்லி ஜோன்ஸ், முருகன்ற ஈசாக், இது மாதிரி அவர் டைட்டஸ், முதலாவது டைட்டஸ், இந்த 4 நண்பர்கள். அவர் புஷ்பராஜ் என்கின்ற டைட்டஸ். எல்லாருமே நாங்கள் யாருமே கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் வந்தவங்க கிடையாது. முதல் தர கிறிஸ்துவ நாங்கள் தான். இந்த 4 பேர் சொன்னவங்க 4 பேர்லேயும் நாங்கள் அந்த வாலிபர் தான் அவங்க தான் ஏற்றுக்கணுங்க. பின்னாடி எங்கள் குடும்பம்லாம் அது விக்கிரகங்கள்லாம் விட்டு சில வழிபாடு விட்டு வந்துட்டாங்க. எங்களுடைய நடவடிக்கை தான். நாங்கள் யாரும் எங்கள் சர்ச்சுக்கு வான்னு கூப்பிடல. உங்கள் வாழ்க்கை மாறினதை பார்த்து அவ்வளோதான். அதே தான். அந்த 4 பேரும் அறியப்பட்ட நாங்கள் நெருங்கிய நண்பர்கள். அந்த எஸ்கோட் சபைன்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே 30 வருஷம் நாங்கள் ஏறக்குறைய நாங்கள் அங்கே ஊழியம் செய்திருக்கோம். அங்கே 4 பேரும் நாங்கள் ஒரு தூணா நாங்கள் நின்னோம். இந்த சொன்ன இல்லைங்களா, ஸ்டான்லி ஜோன்ஸ், டைட்டஸ், சாலமோன். முருகன்றவர் வந்து இவருக்கு அண்ணன், இந்த ஸ்டான்லி ஜோன்ஸ். அவரை பார்த்தீங்க, அவங்க பணம் திரும்பிட்டாங்களா அந்த? அப்போது அதான் இந்த 4 பேரை தான் நாங்கள் போகிறோம். இந்த 4 நண்பரை தான் கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு அடிக்கடிக்கு போட்டு அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து அன்பை சொன்னேன். அவங்க என்ன செஞ்சாங்க, மறுபடியுமா அவங்க ஆண்டவர், அதாவது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். அதை சொல்லாங்களே, வசனம் சொல்லுது, ஒருவன் பரம ஈவ ருசி பார்த்து பின்னிட்டு போனான்னா அவனை திருப்புவது மிக கடினம். அவ்வளோதான். அந்த வேலையை கடவுள் எங்களுக்கு கொடுத்தாரு. அது வந்து என்ன ஆச்சு, வெற்றிகரமாக முடிஞ்சுது. அவங்க குடும்பத்தில் எல்லாமே ஒரு தம்பியை தவிர. அது அப்புறம் சொல்கிறேன் ஒரு காரணம் ஏன் வரலன்னு. இப்போ மறுபடியும் அந்த பிள்ளைங்க நான் போகும்போது, ஒரு பிள்ளை 7 வயது, ஒரு பிள்ளை அதாவது 6-7 வயது, அப்படியே தான் ஒரு படிப்படியாக 14 வயது வரைக்கும் 6 பிள்ளைங்க அவங்களுக்கு எங்களை மாதிரி 6 பிள்ளைங்க. அதில் இவங்க நாங்கள் போக்குவரத்து இருந்தபோது எங்கள் மாமி வந்து, தம்பி அடிக்கடிக்கு வருது, எங்கள் பெரிய பொண்ணை வந்து வெளியே கேட்குறாங்க, இதுமாரி கொடுக்க போகிறேன் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட வந்து சொன்னதான் மாரியா. ஏம்மா தேவனே சாட்சி, பரிசுத்த ஆவியானவரும் என் மனசாட்சியோட சாட்சி, நான் அந்த எண்ணத்தில் போகலாமா, இந்த வசனம் வந்துச்சு, நான் இந்த மாதிரி ஊர் செய்ய தான் போனேன், அவங்க சொல்கிறது தப்பு, இல்லை நான் போக மாட்டேன்னு. இல்லை இதுமாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு நாங்கள் பாரு. எனக்கு கஷ்டமாயிடுச்சு.
சரி இருந்தாலும் எங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தாங்களே, என்ன செய்யலாம், சரி நம்ம போய் பார்க்கலாம். ஆனால் நான் இதான் உண்மை, இந்த நிகழ்ச்சிக்காக சொல்லலை, தேவனை சாட்சி. நாங்கள் அந்த நோக்கத்தில் போகல. அந்த பொண்ணு அவங்க யாருன்னு பார்க்கல. எப்பவுமே ஒரு 4-5 பெண் பிள்ளைங்களாக இருப்பாங்க நாங்கள் போகும்போது. எந்த பிள்ளை அவங்க பொண்ணுன்னு எனக்கு தெரியாது இது வரைக்கும். ஏன்னா நீங்கள் அந்த நோக்கத்தில் பொண்ணுலாம் நீங்கள் விசாரிக்க போகல. நீங்கள் ஆண்டவர் வசனம்னே போகிறீங்க. ஆமாம் சார். அங்கே போனால் யார் பண்ண, சரி அப்போ தான் எனக்கு ஒரு இதுவே தோன்றுச்சு. சரி இதுவரை பார்க்குறாங்க உறவன் முறையில், ஒரு வேளை இதுவும் தேவ திட்டமாக இருக்குமா, கர்த்தர் சித்தமான அமையட்டோன்னு நாங்கள் போய் பார்க்குறோம். அவங்க சொன்ன மாதிரி எங்கள் ஃப்ரெண்டுங்க அந்த 4 பேருக்கிட்ட தான் கூப்பிட்டு போகிறேன். இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு. நம்ம வாங்க பார்க்கலாம். அதான் எப்போதும் வரோம்ல, நாங்கள் அவங்க வீட்டில் சாப்பிட்றோம், போகிறோம், வரோம். அதுக்கு முன்னே எங்கள் அப்பா அந்த மாதிரி யார் வீட்டில் போனாலும் அண்ணன் தண்ணி கூட குடிக்க மாட்டோம், சொந்த இருக்காது. எங்களுக்கும் அந்த உணர்வு. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போது எங்களுக்கு இதெல்லாம் போதிக்கப்பட்டது. யார் வீட்டில் போனாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நமக்கு பிடிக்காததை வச்சா கூட சாப்பிட்ணும், சோத்திரம் பண்ணி. அப்படி சாப்பிட அவ்வளோ ஐக்கியமாயிட்டோமே. ஏன்னா அந்த குடும்பம் ரசிக்கு திரும்பவும் தேவனுடைய அன்பை ருசிக்கிறாங்க வராங்கன்றதுனால. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா நானும் முதலாவது இந்த எங்கள் ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லைங்களா, சாலமோன், அவரும் போனோம். அதுக்கப்புறம் 4 பேர் போகிறோம் அடிக்கடிக்கு. போகும்போது அப்போவும் இதை மாதிரி தான், அவங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. நாங்கள் ஏன் அவங்க முகத்தெல்லாம் பார்க்குறோங்க, யாருன்னு நம்ம போனது நோக்கமே சொல்கிறதுக்கு தான். ஆனால் எல்லாரும் அங்கே உட்காந்து கேட்பாங்க. அந்த வாலிப பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு 17 வயது தான் இருக்கும், 16லேருந்து 17. ஒரு 7-8 பிள்ளைங்க உட்காந்துக்கிறாங்க. எப்போ போனாலும் வந்துடுவாங்க அவங்கள சுவிசேஷம் கேட்க. ஒருவேளை எங்களுக்கு அந்த வாலிபன் இழுக்கப்பட்டு வந்தாங்களா, அது தேவன் ஒருவனை என் பிதானவர் என்னிடத்தில் இழுத்து கொண்டு வரமாட்டான், தானே வரமாட்டான். அது நமக்கு தெரியும். நம்ம ஒருவர் போய் தலைக்கீழே நின்று தண்ணி குடிச்சு ஒருத்தருக்கு போய் சுவிசேஷம் சொன்னாலும் இவங்க வராங்கன்னா நம்மளால் மாற்றிட்டோம். நிறைய பேர் சொல்கிறாங்களா, பிரெயின் வாஷ் பண்ணிட்டான், அதெல்லாம் இவங்க போனால் சொல்லிட்டாங்கன்னு. தேவ திட்டத்தில் இருக்குது. ஆமாம் இல்லைங்களா? அதுபோல் அவங்க இப்போ நிறைய பேர் அதான் நினைக்கிறாங்க, இவர் போய் மதம் மாட்டார், வாலிப பிள்ளைங்களாம் இட்டுன்னு போயிட்டு. மதம் வேதன்னு வேதம் சொல்ல அப்படி. அகிரிப்பா ராஜாக்கு முன்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நீங்கள் சொல்லுகிற மத பேதம் என்கின்ற மார்க்கத்தின்படி எங்கள் முன்னோர்களினால் பக்தி வைராக்கியமாக இருந்தேன், இப்படி இருந்தால் அப்படி இருந்தேன்னு இந்த மாதிரி ஒரு சாட்சி சொல்கிறார். நாங்களும் அதை தான் சொல்கிறோம். நாங்கள் இதில் வேதம் இல்லாமா, நீங்கள் என்ன செய்யணும், நாங்கள் சுவிசேஷம் சொல்லும்போது அதான் சொன்னோம், பொட்டு ஏற்றுரு, பூ ஏற்றுரு, தாலி ஏற்றுரு, வெள்ளைப்படவை கட்டு, அதெல்லாம் சொல்ல ஆண்டவர் மனம் திரும்புங்கள். அதை தான் சொல்கிறேன். தமிழில் ஒரு பழமொழி அடிக்கடிக்கு நான் சொல்லுவேன், சுண்ணாம்புலக்கு எதிராக சூச்சம், சூச்சத்திலுக்கு எதிராக மோச்சம். அதை நான் விலைக்கு சொல்லுவேன். அப்படின்னா என்ன, ஒரு கட்டு வெத்தலை போட்டு நீ கவுளி மென்னா கூட நாக்கு செவராது, கொஞ்சோண்டு வெத்தலை போட்டால் சுண்ணாம்பு செவந்துடும். அது போல் ஒரு சின்ன விஷயம் தான் வேதம் என்ன சொல்லுது, மனம் திரும்புங்கள், மோட்ச வாழ்க்கை பக்கத்திலே இருக்குது. அவ்வளோதான். அதாங்க விஷயம். நீங்கள் மனம் மாறுங்க, மதம் மாறணும்னு சொல்ல, பேர் மாற்றிக்காத. நீ யாரும் நீ எப்படி இருக்கிற அந்த பேர் அப்படியே இருக்கலாம். அதை அந்த விஷயத்தை அங்கே சொல்கிறோம். அப்போ அப்புறம் வந்துட்டோம், போகிறோம். என் ஃப்ரெண்டுக்கெலாம் போனால் இந்த 10 பேர் உட்காந்து நிற்கிறாங்க. திரும்ப எனக்கு தெரியல. மறுபடியும் அப்போ தான் கேட்குறேன், உங்கள் மகன் யாருன்னு. இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட நான் தவறாக தான் இன்னொரு பொண்ணை பார்த்துட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற அவங்க அக்கா பொண்ணான், அவங்களுடைய மகன் இல்லை, அவங்க ஊர்லேருந்து வந்துருக்குறாங்க. இதே மாதிரி தான் இருக்கிறாங்க, ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க பிள்ளைங்களாம் பார்க்குறதுக்கு. அவங்க தான் சரி பார்த்துட்டு நான் அழகை பார்க்க வந்தோம்மா, இல்லைப்பா எங்கள் வந்த நோக்கமே அது என் வயிறாக்க இந்த மாதிரி கடவுள் எனக்கு எப்படியா பட்டோடு தான் பண்ணுறீங்க. ஆமாம், அடிக்கணும்னா ஒரே அடி, சுவிசேஷம் சொல்லணும்னா சுவிசேஷம் சொல்லணும். உங்களுக்கு 5 அஜெண்டா 5 கோல்லாம் கிடையாது, ஒரு விஷயந்தான். அப்படி பார்த்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா இவங்க பேச்சுவார்த்தை நடக்குது எங்கள் வீட்டுக்கு வந்து, இதை பண்ணலாம், பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு. சரியம்மா நான் சொன்னேன். சரி, இப்போ நீங்கள் திருமணம் முடிஞ்சுது? அவங்கள தான் முடிஞ்சுது. ஆனால் நான் பார்த்தது வேற ஒரு பொண்ணை பார்த்தீங்க, கடைசியில் யார் பொண்ணு அதுக்கப்புறம் காட்டுறாங்க. நான் அந்த உண்மையாக அந்த இதோட போனதுனால தெரியல. அப்புறம் சரி, இப்போ திருமணம் முடிச்சு அப்புறம் நீங்கள் வந்து 10 வருஷம் 2006 வரைக்கும் நீங்கள் செஞ்சீங்க. முழு நேர ஊழியத்துக்கு எப்படி வந்தீங்க? இப்போ திருமணம் ஆகிட்டு அதை சொல்லிடுறேங்க சார்.
98வது வருஷத்தில், அதாவது 97லேருந்து எனக்கு 96 முடிஞ்சு 97ல் வாக்குத்தத்தம் வந்தது. நான் போகிறேன், சந்திக்கிறேன். எனக்கு திருமணம் பண்ணிட்டாங்க 98. 9ஆம் மாதம் 4ஆம் தேதி 1998 எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, திருமணம். அப்படியே போயிட்டு இருக்குது. அவங்க மூலியமாக தான் சில காரியங்கள்லாம் கடவுள், அதான் வீடும் ஆசையும் பிதாக்கள் சேர்த்து வைக்கிற சொத்து, புத்தி உள்ள மனைவி கர்த்தர். எனக்கு கடவுள் நல்ல அந்தம்மா நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாங்க 12ஆம் வகுப்பில் 12ல். நல்லா படித்தவங்க. அதில் இந்த இட்டாலி லெட்டர்ஸ்ன்னு இருக்குல்ல, கைது பண்ணுவோம், அதில் வந்து அவங்க டீச்சர் அவங்க வண்டி தான் ஏற்றுவாங்களாம். நல்ல சிறப்பான இது, எதிர்காலத்தில் நல்லா படிக்கிறவங்க. நான் சேர்ந்து படி வைக்கிறமான்னு கூட சொன்னேன். அதுக்கப்புறம் அது 2-3 காலேஜில் சீட்டு போட்டோம், கிடைக்கல, வந்துட்டாங்க. அவங்க வந்து எனக்கு ஆர்வம் சொன்னீங்களா, தமிழ் எப்படி கற்றுக்கணும், ஆங்கிலம் வந்து நான் கற்றுக்கணும், இப்போ படிக்கிறேன்ல. எங்கள் மனைவி தான் கேஏ போட்டால் காங்க, ஜிஏ போட்டாலுங்கா, இந்த மாதிரி எழுத்தெல்லாம் சின்னதாக சொல்லி கொடுத்தாங்க. கடவுளுடைய அருள், மனைவியெல்லாம் கிடையாது, கடவுளுடைய கிருபை அவருக்கு பிச்சை கொடுத்த வாழ்க்கை. எனக்கு அழகான இப்போ 3 பிள்ளைங்க இருக்காங்க. பெரியவர் பேர் ஜான் சாமுவேல், சின்ன 2வது மகள் வந்து எமிமால் ஏலரசி, 3வது மகன் வந்து யாபேஷ். நான் இந்த மாதிரி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பேர் கூட ஸ்கூலில் ஒரு பேர், இங்கே ஒரு பேர், உங்களுக்கு கிடைக்காதுங்க எதனா அந்த சலுகை கிடைக்காதுலாம் சொல்லாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவை, இன்னொன்னே தேவையில்லை. அது மாதிரி எங்கள் பிள்ளைங்க பேர் அவங்கள சர்டிஃபிகேட் அந்த மாதிரி தான் வாங்கி வச்சுட்டேன். சூப்பர். ஆனால் இல்லைங்களா, அப்படியே அப்படி போட்டு நல்ல அருமையான எனக்கு என் மனைவி அமைஞ்சாங்க. சொல்லுவாங்கள்ல, ஒரு பாடலில் வரும், ஆளும் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தேன்ன, வேறு என்ன நீ இருந்தால் அதில் நான் என்ன சேர்ந்தேன், விழுந்து விடாத இருந்தேன். எப்படி அந்த ஒரு வரம், உன்னை மணந்த தினம் தான் புகழும் பெருமை. அந்த அது பெருமைலாம் தேவனுக்குரியது தான், கருத்தர் கொடுத்து அவளை தான். அந்த நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் வர ஸ்திரீ போல தான் என் வாழ்க்கையில் கடவுள் நல்ல பேரும் புகழும் எனக்கு அவங்களால இன்னும் கொஞ்சம் நல்ல நண்பர்கள்லாம், நாங்கள் படித்த நண்பர்கள் இப்படி நல்ல வட்டாரத்தில் கிடைச்சிது. அவங்களுக்கும் நான் தேவன் கொடுத்த கிஃப்ட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. ஊழியம் பண்ணித்தான். ஆனால் எனக்கு ஊழியத்தின் மேலே ரொம்ப வாஞ்சி. அந்த சபையிலே 30 வருஷம் இருக்கிறோம். வெளியில் அனுப்புவாங்க, சில இடங்களில் போவோம் வருவோம், எங்களை நல்லா பயன்படுத்தி தான் இருந்தாங்க. ஏன்னா எனக்கு இன்னும் அதிகமாக அடுத்த லெவலுக்கு. அப்போ வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே நான் வாலிபமாக இருக்கும்போது 2014 நான் ஆரம்பம் வாலிபர் கூட்டம் தொடர்ந்து என்ன செய்தேன், ஒரு 20-30 பேரை வச்சு எங்கள் வீட்டிலேயே வாரந்தோறும் ஈவினிங் நடத்திட்டு இருந்தேன் தனிப்பட்ட முறையில். அது சிறுவர் வகுப்பும் வாலிபருக்கும் சுவிசேஷம் சொல்லி அப்படியே நடத்திட்டு இருந்தேன். இதை மாதிரி அந்த கொரோனா லாக்டவுனில் எங்கேயும் வெளியே போக முடியாத சூழ்நிலையில் நாங்கள் சேர்ந்து வர்ஷிப் பண்ணோம், ஆராதனை பண்ணும்போது ஒரு சில குடும்பங்கள் வந்தாங்க, தேவனை அறிஞ்சவங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க 8 பேர் 7 பேர் என்ன, ஆமாம், 8 வயது 7 வயதுன்னு எங்கள் மச்சின்ச்சிங்க. ஆமாம், எங்கள் ஒய்ஃபோட பிறந்த 4 பேர். நான் போய் தான் அவங்க பெரிய பொண்ணானாங்க. அவங்களுக்கு எங்கள் சபையில் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். நான் வாழ்ந்த இந்த இடத்துலையே கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நபர் எங்கள் திருச்சபைக்கு வந்திருக்கிறாங்க. என்னை முறிஞ்சு தரிஞ்சு அப்படி கூடியில் போய்டும், கோணியில் வாரின்னு வந்தேன் நாங்கள் பாரு. அவங்களுக்கு நான் தோத்தனம் பண்ணி ஒரு சில பேர் ரசிக்கப்பட்டாங்க. அவங்க கடவுளை என்னுடைய வாழ்க்கை அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் மனம் திரும்பி இருக்காங்க. நிறைய பேரை கொண்டு போய் விட்டேன். அதில் ஒரு சிலர் நிலைச்சு இருக்கிறாங்க இப்போவும், சில பேர் பின்னிட்டு போனாங்க. அது தேவனுடைய கரத்தில் இருக்குது. இப்படி அந்த ஊழியத்தின் மேலே வாஞ்சார் தொடர்ந்து சேர்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் லாக்டவுனில் அப்படி நடத்திட்டு போது எங்கள் போதகர்கிட்ட சொன்னேன், நான் இந்த மாதிரி நாங்கள் தொடர்ந்து இது பண்ணுறேன்னா அப்படின்னும் போது, சரிங்க இங்கே நீங்கள் நடத்தலான்னு அந்த இடத்துக்கு ஒரு பேர் சேபான்னு அவர் எங்கள் போதகர் தான் ஒரு நேம்ஸ் அதை கொடுத்தாங்க. வந்து பிரதிஷ்டை பண்ணி காலண்டரையும் போட்டு கொடுத்தாங்க. தொடர்ந்து ஒரு 4 வருஷமாக அதை நடத்திட்டே இருக்கேன். நான் எந்த வயதில் இந்த தப்புலாம் செய்தனோ அந்த வயது உள்ள பிள்ளைங்களுக்கு போய் இப்போ ரொம்ப பாவம், அந்த காலத்தை விட இப்போ ரொம்ப பாவம் பெருகி இப்போ புது போதை, புது அந்த ஊசி போடுறது, அது இது மாத்திரை இது மாரி கலக்கி போட்டுக்கிறாங்க. ரொம்ப நடக்குது எங்கள் ஏரியாவில். அதுலேருந்து கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 7-8 வாலிபருக்கு இப்போ தொடர்ந்து 4 வருஷமாக அந்த வாலிப கூட்டத்தில் ஏற்கனவே நடத்தினேன்.
எங்கள் திருச்சபைக்கு ஒன்று போனால் அவங்களுக்கு சரியாக இது பண்ணல, அவங்க பின்னிட்டு திரும்ப போயிட்டாங்க. அந்த காரணத்தில் தான் நான் தனியாக இங்கே நடத்தி வாலிபர் பண்ணேன். இப்போ கிட்டத்தட்ட என் பிள்ளைங்களோட சேர்ந்து என் பிள்ளை, நான் படிக்கலை, என் பிள்ளை ஆனால் பிகாம்சிஏ முடிச்சா, இப்போ பொண்ணு வேலைக்கு போகிறா, இன்னும் சின்ன ஒரு காலேஜ் போகிறா. பெரியவர் தான் என்ன மாதிரி கொஞ்சம் படிப்பு வரல, அவர் சென்ட் மேத்தியாஸ் ஆங்கில இண்டியன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சோம் 3 பேரையா. அவர் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்து அவர் நின்றுட்டார். அது ஒரு சாட்சிங்க. என் பிள்ளை வந்து சொன்னேன் இல்லைங்களா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி எனக்கு அந்த சாலமன் சொன்னீங்கம்மா ஒரே வருஷத்தில் கல்யாணம் ஆச்சு. அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. எங்கள் 2 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது. எங்கள் ஒய்ஃப் எங்கே போனாலும் எங்களை கேட்பாங்க, நீங்கள் தள்ளி போகிறீங்க, சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படி இப்படின்னு. இல்லை, தேவன் தரலையே, நாங்கள் அதெல்லாம் இது பண்ணலன்னா அது மாதிரி செக் பண்ணணும், அதுக்கு இது கொடுக்கணும், ரத்தம் கொடுக்கணும் அப்படின்லாம் நாங்கள் இந்த வேதத்தில் இதெல்லாம் சொல்லலைன்ற ஒரு விசுவாசம். தேவன் எங்கெல்லாம் செய்வார்னு சொல்லிட்டு பொருத்தனையோடு அவர் 2001 98 தானே மேரேஜ் ஆச்சு. 2000 10ஆவது மாதத்துனா பிள்ளை பிறந்துட்டான். அதுக்கப்புறம் நின்றுது. நாங்கள் எந்த செக்கப் அந்த ஸ்கேன் எடுக்கணும் அதுக்குன்னு இப்போ எனக்கு அறியாமன்னு தெரியுது. அப்போ வந்து விசுவாசம். எந்த செக் பண்ணுறதுக்கோ சோதிக்கவோ நாங்கள் போகல. ஆனால் எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தேன், அந்த ஊழியத்துக்காக நாங்கள் என்ன செய்வோம், என்னை மாதிரி பயன்படுத்துகிறேன் சாமி, என் நிந்த நீங்கணும் அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் மனைவிக்கு ஒரு வாக்கு தத்துவம் வந்தது. அதே போல் 2000 சொன்னாங்க, உன்னை வந்து ஜாதிகளுக்கு தாயாக, எனக்கு தான் குழந்தை இல்லைன்னு அழுகுறாங்க. அதை வச்சுக்கின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எங்கள் சர்ச்சுக்கு வர பிள்ளைங்க கிட்டத்தட்ட டீனேஜ் வயசுலேருந்து வாலிப வரைக்கும் ஒரு 20 பிள்ளைங்க இருக்காங்க. எல்லாம் நாங்கள் சொன்னது மாதிரி அப்பா அம்மானே கூப்பிட்றாங்க. எங்களை ஐயானு கூப்பிட மாட்டாங்க, போதையானு கூப்பிட்றாங்க. அது ஒரு அவங்களுக்கு வாக்குறத நிறைவேறின மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா. இதெல்லாம் இதெல்லாம் என் பலத்தில் என் ஞானத்தில் சேர்ந்துச்சு. இல்லை, கடவுள் என்னை முன்குறித்து என்னை செய்து வந்தார். தேவனுடைய நாமம் மகிமை பண்ணோம். அவர் எனக்கு பிச்சா போட்ட வாழ்க்கை இது. அந்த 87 கொஞ்சம் நிற்குதா சொல்லிட்டுங்களா? சொல்லுங்கள். 87ஆவது வருஷத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்கள் சித்தப்பாவை பழி வாங்கிட்டேன்னு. அவர் கொலை செய்யணுன்னு வெறியில் தேடினேன். எப்படின்னா அந்த ஸ்கூல் போகணும் சொல்லிங்களா, முடிச்சுட்டு அந்த நேரத்துக்கு வந்து அவங்கள எங்கே இருக்கிறாங்கோ ஏதாக்குறாங்க, அந்த சின்ன வயசுலேயே பார்த்துன்னு போகிறேன் அவங்க வீடு இவர் தான், ஏன்னா மறந்துடக்கூடாது இந்த ஆள் மகம் அப்படின்னு அப்படி பார்த்துட்டு போயினேன். அதுக்கப்புறம் தான் ரசிக்கப்பட்டேனே, பழி வாங்க உணர்ச்சி இல்லை. அப்புறம் பார்த்தா எங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு சின்ன தம்பி இருந்தார் சொன்னேன் இல்லைங்களா, அவர் வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணி ஒரு பொண்ணு இது பண்ணினார். அந்த யாருன்னா அந்த பொண்ணு எங்கள் சித்தப்பாவை கொலை பண்ண அதை அடித்து இது பண்ணார். அவங்களுடைய ஒரே மக, 3 பிள்ளைங்களா, ஆண் பிள்ளை 3 பிள்ளை, ஒரே மக. நான் என்னை பொண்ணு வீடு பார்க்க அவங்கள பார்த்து மறுபிறகு தான் பேசணுன்னு அக்கா மாமா நான் தான். எங்கள் மாமனார் வந்து என் பிள்ளை ஒரு 3 மாதத்துல இருக்கும்போது இறந்துட்டார். இந்த பிள்ளைங்களாம் சொன்னால 8, 10 அப்படி வயது பிள்ளைங்க. அதுக்கப்புறம் தான் நான் அந்த இடத்துல தாக்குமா ஸ்தானத்துலேருந்து அவங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் நாங்கள் தான் பண்ணோம். ஆகினால அந்த வாய்ப்பும் கொடுத்தாரு கடவுள். அப்போது இவங்களை பார்க்க போனால் எங்களை பற்றி விசாரித்தோடனே, அடடே உன்னை நல்லா வாழ வைக்க மாட்டோமா, கட்ட மாட்டாங்கோ அவங்க இதான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு இருக்குது. ஆனால் நாங்கன்னு தெரியல, அவர் எங்கள் ஃபேமிலின்னு தெரியல. அதாவது எங்கள் ஒய்ஃபுக்கு சொன்னது தெரியுங்களா, எங்கள் அத்தை பேத்தி தான், அவங்க சொந்தகத்தில் தானே பண்ணிங்கன்னா அந்த கடைசி தம்பி அவர் எடுத்துக்கினார். அவங்க கட்ட மாட்டேன்னு அது கொஞ்சம் நிராகரித்தார். அப்புறம் கூட்டம் வந்துட்டார். ஆனால் நான் அதை சுருக்கமாக சொல்லிடுறேன், நான் பழி வாங்க ஒன்றுச்சில்லைன்னு. நம்ம தேவன் வந்து எப்படியாப்பட்டவர்னா, மன்னிக்க சொன்னவர் மன்னிச்சவர் காட்டினார், வாழ்ந்துக்கார். தீமைக்கு நன்மை செய்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளைங்க. நம்ம மதத்தை கிறிஸ்தவங்கள விசுவாசின்னா மீதியானவர் அவ்வளோதான் நன்மை செய்யணும். அப்போது அவர் சாவாச்சு, நாங்கள் மாலை கொண்டு போய் போடுறோம். இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த என்ன மேலே நல்லது கெட்டது போகிறோம் பார்க்குறோம். ஏன்னா நம்ம தான் செத்துட்டோமே. நான் சிறுவையில் அறியப்பட்ட பவுல் சொல்ல கிறிஸ்துவ அவ்வளோதான், பழையவைகள் ஒழிந்து போயினேன் அப்படின்ற மாதிரி. அப்போது அங்கே போனால் மாலை கொண்டு போய் நானும் எங்கள் துணியாரெலாம் போடுறேன். எங்கள் கூட எங்கள் மாமியார் இவெல்லாம் வந்திருக்காங்க, சொந்த பந்தெல்லாம். அவங்க எதிர்க்க சொன்ன வார்த்தை இது தான். ஆனால் என் கையை பிடிச்சி நான் அழுகுறாங்க. அவங்க அம்மா இங்கே காலாண்ட வந்து அழுகுறாங்க. நீங்கள் வர மாட்டீங்கன்னு நினச்சேன்னா, ஏன்னா நீங்கள் வர மாட்டேன்னு நினச்சிங்க இவர் இந்த சாவுக்கு வந்தீங்களேன்னா
ஆனால் எங்கள் அப்பா தான் நான் அவரை உங்கள் சித்தப்பாவை கொண்டு வந்து முதல் சொல்கிறாங்க பப்ளிக்காக அவங்க சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் மாமியார் எங்கெல்லாம் கேட்குறாங்க, இங்கே ஒரு 10 பேர் கேட்கணும்னு வச்சுங்களேன். அவங்க சொல்கிறாங்க அவங்க அம்மாவும் அந்த மாதிரி தான் சொல்லி ஆடுறாங்க. உங்கள் சித்தப்பா எப்படி செத்தாரோ அதே மாதிரி இவர் என்ன செஞ்சார்னா வழிக்கு வந்து பின்னாடி அடிபட்டு அதே 3 நாள் அதே ஹாஸ்பிட்டலில் 3 நாள் எப்படி எங்கள் சித்தப்பா கோமா ஸ்டேஜில் இருந்தாரோ அதே மாதிரி பொய்யா சொன்னதை ஆண்டு நிஜமாக்கிட்டார். உங்கள் சித்தப்பா பொய்யா விழுந்து செத்தாருன்னு சொன்னார். அது நிஜமாவே இவங்க விழுந்து அதான் நான் கத்துற அது வேலை. ஆனால் ஒரு எப்படி நமக்கு தீமையெல்லாம் வருதோ 100%, அதாவது 100% உண்மையும் 200% தீமை செய்யாத தேவன் யாருக்கும். ஆமாம் நமக்கு. ஆனால் அவர் அப்படி பழிவாங்க நான் சொல்ல முடியாது. அதனால நான் ஒரு பொதுவாக சொல்லுவாங்களே, நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதான் இருக்கும். ஆமாம். ஒரு வேளை அதே வந்துடுச்சு. அவங்க என் கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க அந்த வார்த்தை, ஏம்மா என் தேவன் அந்த மாதிரிம்மா நாங்களும் அப்படி தான் இருக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு, தீமைக்கு நன்மை செய்ய சொன்னவர். அதெல்லாம் நினைக்காதம்மா குடும்பம். அப்போ கூட மெதுவாக சுவிசேஷம் தான் சொல்கிறேன். அந்த குடும்பம் தான் ரசிக்கப்படணும். அவங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை பார்த்து இருக்கிறவங்க அந்த சகோதரிக்காக அந்த குடும்பத்துக்காக ஜாமானுங்க. ஏன்னா மற்ற பாருங்க 5 பேரும் பழி வாங்கணும்னு துடிச்ச ஒரு குடும்பம் ரசிக்கப்படணும்னு இப்போ துடிக்கிறீங்க. இதுக்கு பேர் மதம் மாற்றமா? இதுதான் இயேசு உங்களுக்கு செஞ்சிருக்கிறார். அதாவது யாரை கொல்லணும்னு நினைச்சோமோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு இப்போ துடிக்கிறீங்க. கொல்லணும்னு துடிச்ச குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு துடிக்கிறீங்க. இதுதான் இயேசு செய்கிறார். இதுதான் இயேசு செய்ய இந்த உலகத்துக்கு வந்தார். இது ஒன்று போதும். உங்கள் வாழ்க்கை என்னவா இருக்கு இல்லையா? கர்த்தர் ஒரு மகத்தான சாட்சி. யாரையும் கர்த்தர் வந்து எடுத்து பயன்படுத்த முடியும். யாருடைய வாழ்க்கையும் கர்த்தர் மாற்ற முடியும். பிறருக்கு துன்பம் கொடுத்த ஒரு நபரை கர்த்தர் பிறருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். இவன்லாம் பிள்ளையா அப்படின்னு கேட்ட ஒரு மனிதனை வந்து நிறைய பேருக்கு தகப்பனாக மாற்ற முடியும் இல்லையா? நீங்கள் நிறைய பேர் உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிட்ற அளவுக்கு பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு பெரிய படிப்பினை. முக்கியமாக தவறான வழியில் போகிற அத்தனை பேருக்கும் உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு பாடம். அது ரொம்ப யதார்த்தமாக பொய் கலக்காமல் உள்ளதை உள்ளபடி மிக அழகாக சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தன்னுடைய தகப்பனாருக்கு வெட்டுப்பட்ட பொழுது ஏற்பட்ட பகையுணர்ச்சி, அந்த பகையுணர்ச்சி அவருடைய வாழ்க்கையை கெடுத்தது, சீரழித்தது. கோபமுள்ள மனிதனாக, குணம் கெட்டவராக, தீய பழக்கங்களுக்கு அடிமையானவராக, எல்லோருடைய வசை சொல்லுக்கும் ஆளானவராக, கல்வி அறிவு இல்லாதவர்களாக, முரட்டாட்டம் பிடித்தவராக அவரை மாற்றியது. ஆனால் இயேசுவினுடைய அன்பு அவரை சந்தித்த பொழுது அவருடைய பழிவாங்கும் உணர்ச்சி மறைந்து போனது, காணாமல் போனது. கடைசியாக அவர் இறுதியில் சொன்னது போல, கொல்ல நினைத்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், அவர்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் என்று அவர் முடித்தார். இதுதான் கிறிஸ்தவம் செய்யக்கூடியது, இதுதான் கிறிஸ்து செய்யக்கூடியது. இயேசு மதம் மாற்ற வரவில்லை, மனம் மாற்ற வருகிறார். எல்லாராலும் சபிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த சகோதரனை கர்த்தர் எல்லோரும் வாழ்த்துகிற ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வழிதப்பி போய்கொண்டிருக்கிற வாலிபர்களுக்கு ஒரு தாயாக, தகப்பனாக, இவர்கள் கணவன் மனைவியாக கர்த்தருடைய அன்பை, கர்த்தருடைய பணியை செய்து வருகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை தரங்கெட்டு போய் தவறான பாதையிலே செல்லுவதாக கூட இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பினால் கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அதே போல மனிதர்களால் கைவிடப்பட்டு நீங்கள் சோர்ந்து போய் வாழ்வதை விட சாவதே மேல் என்கிற ஒரு நிலையில் கூட இருக்கலாம். பிரியமானவர்களே, உங்களை வாழ வைக்க இயேசுவினுடைய அன்பு காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இயேசுவே என்னுடைய உள்ளத்தில் வாரும், என் வாழ்வை மாற்றும், என் குடும்பத்தை மாற்றும், என்னை ஆசீர்வதியும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், ஆசீர்வதிப்பார். அருமையான ஐயாவை கர்த்தர் இன்றைக்கு எப்படி பயன்படுத்தி வருகிறாரோ, கிறிஸ்துவனுடைய அன்பை வாலிபர்களுக்கு, தவறான பாதையில் செல்லுகிறவர்களுக்கு, முக்கியமாக அவர் சொன்ன கனிகாபுரத்தில் பலர் தவறான வழியிலே செல்லுகிறார்கள், அவர்களுக்கு நான் கிறிஸ்துவனுடைய அன்பை சொல்ல வேண்டும் என்கிற வாஞ்சியோடு அவர் செய்து கொண்டு வருகிறார். எப்படி அவருடைய வாழ்க்கையை பிறருக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக கர்த்தர் மாற்றினாரோ, கர்த்தர் அப்படியே உங்கள் வாழ்வையும் மாற்றுவார், ஆசீர்வதிப்பார், கைவிடவே மாட்டார். மீண்டும் இது போன்ற ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் ராஜா.